மருத்துவர்கள் நலச்சங்கத்தைச் சேர்ந்த திரு கதிர்வேல் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் திரு கதிர்வேல். தற்போது உயர்நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு என்ன மாதிரி ஒரு அம்சத்தை கொடுத்திருக்கிறது, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஏற்கனவே தமிழ்நாட்டிலே 28 ஆண்டு காலமா பின்பற்றப்பட்டு வந்த இந்த 50% இடஒதுக்கீடு கொள்கை இந்தியாவிலே ஒரு முன்னோடியான திட்டம். அந்த திட்டம் இப்ப இந்திய மருத்துவ கழகத்தோட இந்த விதியால ரத்து செய்யப்படுவதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை உண்டாக்கியிருக்கு. ஏழை எளிய மக்கள், ஏழை மாணவர்கள், மருத்துவர்களா எதிர்காலத்துல வரக்கூடிய கனவை தகர்க்கக்கூடிய ஒரு தீர்ப்பா வந்திருக்குதோங்கிற ஒரு அச்சம் மருத்துவர்கள் முன்னாடியும் அரசு மருத்துவர்கள் கிட்டையும் வந்திருக்கு. மக்களுக்காக தொடர்ந்து இன்று நீதியரசர் அவர்கள் ஒரு இதுல அரசு மருத்துவர்கள் போராட்டத்துல ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொன்னதை மதிச்சு நாங்க எல்லாரும் பணியை தொடர்ந்துகிட்டு மக்களுக்கு தொடர்ந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி கவன ஈர்ப்பு முறையில இந்த ஏற்கனவே இருக்கிற 50 விழுக்காடு இடஒதுக்கீடை உறுதி செய்ய தொடர்ந்து நாங்கள் போராட்டத்தை எப்படி எடுத்துட்டு போக வேண்டும் என்பது குறித்து அடுத்து நடைபெற உள்ள மாநில பொதுக்குழுல கூடி முடிவு பண்ணுவோம். திரு கதிர்வேல், இந்த உத்தரவின் மூலமா கிராமப்புற சேவைகளில் ஈடுபடும் மருத்துவர்களுக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லப்படுது. எதனால? அதாவது கிராமப்புறத்துல போற மருத்துவர்கள் யாருமே சம்பளத்துக்காக சேர்றது கிடையாது. அவங்க முக்கியமா இந்த மாதிரி அரசு தரப்புல அரசு வழங்குற இந்த இடஒதுக்கீடு மூலமா தான் விரும்பக்கூடிய ஒரு இருதய மருத்துவனாவோ எலும்பு முறிவு மருத்துவனாவோ அந்த ஏழை மக்களுக்கு சேவை செய்ய முடியாதோங்கிற ஒரு ஏக்கத்துலதான் இந்த அரசு பணிக்கு வராங்க. குறிப்பா அது மாதிரி பின்தங்கிய மாவட்டங்கள்லயும் மலை பிரதேசத்துல உள்ள அந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள்லயும் இவங்க என்ன கஷ்டம் அங்க இருந்தாலும் சாப்பாடு, வீடு இதெல்லாம் கிடைக்காம இருந்தாலுமே அங்க போய் கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுக்கு காரணமும் ஒரு குறிப்பா இது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு. முன்னாடிலாம் நிறைய ஆரம்ப சுகாதார நிலையங்கள்ல மருத்துவர்களே இல்லாம இருந்தாங்க. அப்ப தமிழக அரசு கொண்டு வந்த இந்த கொள்கை தான் இந்த இடஒதுக்கீடும் இந்த சிறப்பு மதிப்பெண்களும். இப்ப அதுவே கேள்விக்குறியா இருக்கும்போது அந்த பின்தங்கிய மாவட்டங்கள்லயும் அந்த மலை பிரதேசங்கள்லயும் போய் மருத்துவர்கள் வேலை செய்யறது தானாவே குறைய ஆரம்பிக்கும். இதனால அந்த பகுதியில வாழக்கூடிய மக்களுக்கான சுகாதார நிலை பாதிக்கப்படும். திரு கதிர்வேல், அடுத்த கட்டமா என்ன நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீங்க முடிவு செய்ய இருக்கிறீங்க? மருத்துவர்கள் நலச்சங்கம் இது சம்பந்தமா என்ன ஆலோசனை ஈடுபட இருக்கிறீங்க? மாநில பொதுக்குழு கூட்டம் இப்ப அவசரமா கூட்ட முடிவு பண்ணிருக்கோம். அந்த மாநில பொதுக்குழு கூட்டத்துல எந்த மாதிரி இதை அடுத்த கட்டமா எடுத்துட்டு போறதுன்னு முடிவு பண்ணுவோம். இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு கதிர்வேல்.